இப்போ இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டாக பக்கத்தில் இருக்கிற பல்ல கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கக்கூடிய முறை தான் வந்துட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்க போகுது. நம்ம செவத்துலலாம் இப்போ எப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ போட போகிறோமோ அதே மாதிரி தான் வந்து எலும்புக்குள்ள ஸ்க்ரூ பொறுத்து தான் வந்துட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென்டல் இம்ப்ளான்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ இதில் முதல் டைப் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் டென்டல் இம்ப்ளான்ஸ், ரெண்டாவது இருக்கிற டைப் என்ன அப்படின்னா பேசல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு ஒரு பல்லு இல்லாட்டினா 2 பல்லு இல்லை நிறைய பல்லு இல்லை சில நேரத்தில் வயசு அதிகமாக இருக்கும்போது இருக்கிற எல்லா பல்லுமே போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த பல்லை வந்துட்டு திரும்ப வச்சுக்கிறதுக்காக கலட்டி மாற்ற மாதிரி ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது பேர் வந்துட்டு ரிமூவல் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா எல்லா பல்லும் போயிருக்கிற பட்சத்தில் அது வந்துட்டு டென்ச்சர் இல்லைனா கம்ப்ளீட் டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டென்ச்சருக்கு அப்புறமா வந்து அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற 2 பல்லையும் நம்ம வந்துட்டு சப்போர்ட் எடுத்து நம்ம பல்லு வச்சு கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது பின்னாடி இருக்கிற பல் அப்படிங்கும்போது நம்ம மெட்டலில் வந்துட்டு பல்லு வைக்கலாம், இல்லாட்டினா பல்லு கடரில் கூட பல்லு வைக்கலாம். முன்னாடி இருக்கிற பல்ல போக போக நமக்கு பல்லு கடரில் வைக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருந்துருப்போம், கேள்விப்பட்டிருந்திருப்போம். இப்போ இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்டாக பக்கத்தில் இருக்கிற பல்ல கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கக்கூடிய முறை தான் வந்துட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி இருக்க போகுது. நம்ம செவத்துலலாம் இப்போ எப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ போட போகிறோமோ அதே மாதிரி தான் வந்து எலும்புக்குள்ள ஸ்க்ரூ பொறுத்து தான் வந்துட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு பல்லு இல்லை அப்படின்றதுல இருந்து வாயில் இருக்கிற எல்லா பல்லுமே இல்லை அப்படின்ற சிச்சுவேஷன் வரையும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து வைக்க முடியும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மேலே இருக்கிற தாடையில் எந்த பல்லுமே இல்லை அப்படின்னா 4 இம்ப்ளான்ஸ் நம்ம வந்து பொருத்தி அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பற்களை வந்துட்டு வைக்க முடியும். இந்த 4 இம்ப்ளான்ஸ் அப்படின்றது பின்னாடி 2 இம்ப்ளான்ட்டும் முன்னாடி பகுதியில் வந்துட்டு 2 இம்ப்ளான்ட்டும் 4 இம்ப்ளான்ட்டாக வைக்கலாம். இல்லை சில நேரத்தில் 6 இம்ப்ளான்ஸ் வரையும் கூட நம்ம வந்துட்டு வைக்கிற மாதிரி சாத்தியம் உண்டு. எந்த மாதிரி நேரத்தில் 6 இம்ப்ளான்ஸ் நம்ம வைப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கடினமான பொருள் எல்லாம் சாப்பிடுவாங்க, நான்வெஜ்லாம் கொஞ்சம் கடிச்சு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் 6 இம்ப்ளான்ஸ் வரையும் கூட பயன்படுத்தலாம். சில நேரத்தில் இந்த சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எலும்பே வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நமக்கு 4 இம்ப்ளான்ஸ் பதிலாக 5 இம்ப்ளான்ட்டோ சில நேரத்தில் 6 இம்ப்ளான்ஸ் வரையும் பொறுத்துறதுக்கான பாசிபிலிட்டியும் உண்டு. இந்த எலும்புக்குள்ள போடக்கூடிய இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் இல்லாட்டினா ஸ்க்ரூ அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல நமக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ், அதாவது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த சிஸ்டம்ல இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டு இப்போ இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் போடுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அட்வான்டேஜ் வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற எந்த பல்லையும் டிஸ்டர்ப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற 2 பல்லையும் நம்ம கிரைண்ட் பண்ணி இல்லாட்டினா பல்ல குறைச்சி தான் வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக முன்னாடியெல்லாம் கேப் கொடுப்போம். இப்போ அந்த மாதிரி அவசியம் இல்லாமல் இந்த எலும்புக்குள்ளே வந்துட்டு இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் போடுறதுனால இந்த டென்டல் இம்ப்ளான்ஸுக்கு நமக்கு எலும்புக்குள்ளேருந்தே சப்போர்ட் வருது. அந்த சப்போர்ட்டுக்கு மேலே நம்ம சின்னதாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம செயற்கையாக வந்துட்டு பல்லு பொருத்த போகிறோம். இதுதான் வந்துட்டு முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பல்லை வந்துட்டு நிறைய நேரத்தில் சப்போர்ட் எடுத்து நம்ம பல்லு கொடுக்கும்போது அந்த பல்லை சுற்றியும் சாப்பாடு சேரும்போது சில நேரத்தில் அந்த பல்லில் சொத்த பல்லு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஆனால் இப்போ இந்த இம்ப்ளான்ஸ் கொடுக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற எந்த பல்லையும் டிஸ்டர்ப் பண்ணாதனால அந்த மாதிரி பக்கத்து பல்லில் சொத்த வரதுக்கான சான்சஸ் சுத்தமாக கிடையாது. மூணாவது இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போது எடுத்துக்காட்டாக நமக்கு பின்னாடி இருக்கிற பல்லு மேலேயோ கீழேயோ கடைசியில் இருக்கிற பற்கள் வந்துட்டு நமக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு எந்த பல்லுமே இல்லை அப்படின்ற சிச்சுவேஷனில் நம்ம வந்து 2 பல்லையும் சப்போர்ட் எடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி பக்கத்து பல் சப்போர்ட் எடுத்து பல்லு வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கட்டாயமாக வந்துட்டு எலும்புக்குள்ளே இந்த சப்போர்ட் எடுத்து நம்ம இம்ப்ளான்ஸ் தான் வைக்கணும். இல்லை இம்ப்ளான்ஸ் வைக்கிறதுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம கலட்டி மாற்ற மாதிரி ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ரிமூவல் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் தான் பல்லு வைக்க முடியும். அடுத்ததாக சொல்லக்கூடிய அட்வான்டேஜ் யாருக்கு அப்படின்னா எல்லா பல்லையும் எடுத்துட்டு எல்லா பல்லையும் நம்ம வந்துட்டு இம்ப்ளான்ட் சப்போர்ட் பண்ணி நம்ம மேலே வந்துட்டு பல்லு கொடுக்கும்போது அவங்களுக்கானது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எல்லா பல்லையும் எடுத்துட்டு நம்ம கீழே வந்துட்டு இம்ப்ளான்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே வந்து பல்லு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க எப்பவும் போல் பல்லு செட்டை கலட்டி வச்சுட்டு எப்பவும் சாப்பிட்ற மாதிரியோ இல்லாட்டினா பாக்கி நேரத்துலையோ கலண்டு வரதுக்கான வாய்ப்போ இல்லை தும்மும் போதும் வந்துட்டு கலண்டு வரதுக்கான வாய்ப்போ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த மேலே வைக்கக்கூடிய செட் வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற இம்ப்ளான்ஸ் மேலே தான் பொறுத்த போகிறோம். அந்த இம்ப்ளான்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஆட போகிறது கிடையாது, கலண்டு வரப்போகிறது கிடையாது, மேலே போட போகிற செட்டு. ஸோ இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால எப்போ நம்ம பயம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கலாம். அடுத்ததாக இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி மேலே பல்லு வைக்கும்போது நமக்கு எலும்பு அதிகமாக லாஸ் ஆகாமல் தடுத்துக்க முடியும். அது எப்படி வந்து எலும்பு லாஸ் ஆகாமல் தடுத்துக்க முடியும் அப்படின்னா இப்போது எடுத்துக்காட்டாக
நம்ம எல்லா பல்லையும் வந்துட்டு நம்ம இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு 4 இம்ப்ளான்ஸ் இல்லைன்னா ஒரு 6 இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நம்ம மேலே வந்துட்டு ஒரு செட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி செட் வச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ அந்த செட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முழுமையாக நமக்கு அந்த இம்ப்ளான்ஸ் மேலே தான் உட்கார போகுது. இதே வந்து நம்ம அந்த இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தாமல் நம்ம செட் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த செட் மொத்தமுமா நம்மளோட தாடையில் உட்கார போகுது. அந்த தாடையில் உட்காந்துருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ இதே வந்துட்டு அந்த இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி மேலே வந்துட்டு நம்ம செட் வைக்கும்போது அந்த இம்ப்ளான்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த எலும்பு தேய்மானத்தை இல்லாட்டினா எலும்பு கரையிறதை வந்துட்டு தடுத்து நிறுத்திடும். நம்ம இம்ப்ளான்ஸ் பொருத்தி அதுக்கு மேலே இப்போ பல்லு வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் பொதுவாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பல்லாக இருக்கலாம், இல்லை 2 பல்லாக இருக்கலாம், இல்லை இருக்கிற எல்லா பல்லுமே வைக்கிறதா இருந்தால் கூட இதே டைம் ஃப்ரேம் தான் நமக்கு வந்து ஆகும். இப்போது எடுத்துக்காட்டாக இன்றைக்கி வந்து நம்ம இப்போது இம்ப்ளான்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இம்ப்ளான்ஸ் போட்டதுலேருந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா 3லேருந்து 4 மாதம் வரையும் எலும்பு வந்துட்டு அந்த இம்ப்ளான்ஸை சுற்றி நமக்கு கூட போகுது. இந்த மாதிரி அந்த இம்ப்ளான்ஸை சுற்றி நல்லா எலும்பு கூடிச்சு அப்படின்னா தான் அந்த இம்ப்ளான்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்போ அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது தான் அந்த இம்ப்ளான்ஸுக்கு மேலே சின்னதாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பல்லு வைக்க முடியும். இப்போது சில பேருக்கு எலும்பு வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3-4 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரையும் கூட சில நேரத்தில் டாக்டர் உங்களை வெயிட் பண்ண சொல்லலாம். இந்த 3லேருந்து 4 மாதம் நம்ம பல்லு இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 3 to 4 மாதத்துக்கு டெம்பரரியாக நம்ம வந்து ஒரு கலட்டி மாற்றுற மாதிரி ஒரு சின்ன செட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு செட் வந்து ஒரு 3 to 4 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நமக்கு அது எலும்பு நல்லா கூடி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுற பட்சத்தில் நம்ம அதுக்கு மேலே சின்னதாக அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு இம்ப்ளான்ஸுக்கு மேலே நம்ம பல்ல பொறுத்திக்கலாம். அதுவரை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கலட்டி மாற்றுற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பல்லோ இல்லைன்னா 2 பல்லோ இல்லை ஒரு 3-4 பல் கூட வச்சுக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணும்போது பின்னாடி பல்லு ரீப்ளேஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு 3லேருந்து 4 மாதம் வரையும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முன்னாடி இருக்கிற பல்ல வந்துட்டு ஒரு 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ள, அதாவது ஒரு 45லேருந்து 60 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற பல்லு வந்து கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கான பல்லு. அப்போ அங்கே ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 3லேருந்து 4 மாதம் கொடுக்கும்போது தான் நம்ம அந்த இம்ப்ளான்ஸை சுற்றி எலும்பு நல்லா கூடும். இதே முன்னாடி இருக்கிற பல்லு வந்து நம்ம கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கான பல்லு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 1லேருந்து 2 மாதம் வரையும் நம்ம வெயிட் பண்ணாலே போதுமானது. நம்ம இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ இதில் முதல் டைப் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் டென்டல் இம்ப்ளான்ஸ். ரெண்டாவது இருக்கிற டைப் என்ன அப்படின்னா பேசல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது கன்வென்ஷனல் இம்ப்ளான்ஸ் அப்படின்றது தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்தது. அதாவது ஒரு 3லேருந்து 4 மாதம் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்துட்டு பல்லு பொருத்தணும் அப்படின்றது. இப்போ இதே வந்துட்டு இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் அப்படின்றதுல நம்ம அவ்வளோ நாள் வந்துட்டு வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது இப்போ அப்ராட்லேருந்து சில பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்க வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 மாதம்லாம் இருக்க முடியாது, ஒரு 15 நாள் இருப்போம் இல்லாட்டினா ஒரு 20 நாள் இருப்போம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் முறையை வந்து பயன்படுத்த முடியும். இப்போ இந்த பேசல் இம்ப்ளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இம்ப்ளான்ஸ் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நம்ம செயற்கையாக வந்துட்டு பல்லு பொருத்தி அவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம இந்த கன்வென்ஷனல் இம்ப்ளான்ஸில் 3லேருந்து 4 மாதம் வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னா அந்த இம்ப்ளான்ஸை சுற்றி நமக்கு எலும்பு கூடணுன்றது தான். இப்போ இதே இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தும் போது நம்ம அந்த 3லேருந்து 4 மாதம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொன்னோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்க போகுது. இது நீளம் அதிகமாக இருக்கிறனால ஆழமாக போய் நம்ம வந்து எலும்புக்குள்ளே பதிக்கிறனால நம்ம அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு வாரத்திலேயே வந்துட்டு அதுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால அதுக்கு மேலே வந்து நம்ம உடனே வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே வந்து நம்ம பல்லு கொடுத்துக்க முடியும். இதனால அப்ராட்லேருந்து இல்லாட்டினா வேற ஏதாவது ஊர்லேருந்து வர பேஷண்ட்ஸுக்கு ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரம் மட்டும்தான் டைம் இருக்குன்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் தான் வந்துட்டு சிறந்த முறை. சில பேருக்கு எல்லா பல்லையும் எடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே செயற்கையாக பல்லு பொருத்தணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது இந்த கன்வென்ஷனல் இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தும் போது நம்ம ஒரு 4 இம்ப்ளான்ஸ் மட்டுமே போதுமானது. இப்போ அந்த 4 இம்ப்ளான்ஸ் இல்லைன்னா சில பேருக்கு வந்துட்டு கடிமனம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லாட்டினா அதிகமாக கடிச்சு மென்று சாப்பிட போகிறாங்க, இல்லாட்டினா நான்வெஜ் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 இம்ப்ளான்ஸ்ன்றது நமக்கு சில நேரத்தில் 6 இம்ப்ளான்ஸ் வரையும் போகலாம். இதே இப்போ சில நேரத்தில் எலும்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, எலும்பு ரொம்ப கரைஞ்சு போயிருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு கூட வந்துட்டு நம்ம 6 இம்ப்ளான்ஸ் வரையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் பொறுத்த வரையும் நமக்கு 4-5 இம்ப்ளான்ஸோ கண்டிப்பாக பத்தாது, நமக்கு கிட்டத்தட்ட 8 இம்ப்ளான்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்க போகுது, அதனால அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுனால 8 இம்ப்ளான்ஸ் வரையும் பயன்படுத்துவோம். அது போக ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே நம்ம பல்லு கொடுக்க போகிறோம் அப்படின்றனால 8 இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தும் போது ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால ஒரு 6லேருந்து ஒரு 10 நாளைக்குள்ளே நம்ம ஈஸியாக வந்துட்டு பல்லை வந்துட்டு பொருத்தி கொடுக்க முடியும்.
நமக்கு இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 6 இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து மேலே ஃபுல்லாக செட்டு வைக்கிற பட்சத்தில் நமக்கு செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்சம் வரையும் ஈஸியாக வரலாம். இது வந்து நம்ம ரொம்ப பேசிக்காக வந்துட்டு இருக்கிற இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நார்மலாக வந்து பல்லு கலரில் இருக்கிற பற்கள் மேலே கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த சார்ஜஸ் வரும். இதே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு நல்ல கிரேடில் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4.5லேருந்து 6-7 லட்சம் வரை நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த மாதிரி பல்லு நம்ம பயன்படுத்த போகிறோம், உள்ள பயன்படுத்தக்கூடிய இம்ப்ளான்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குன்றதை பொறுத்து நமக்கு அதனால 2.5 லட்சத்துலேருந்து நமக்கு ஒரு 7 லட்சத்து வரையும் நமக்கு சார்ஜஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி டென்டல் இம்ப்ளான்ஸ் தான் போட்டுட்டோமே நம்ம வந்துட்டு ஆக்சுவலி பல்லை பற்றி மறந்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா இந்த டென்டல் இம்ப்ளான்ஸை சுற்றி நமக்கு வந்துட்டு சாப்பாடு சேர்ந்துச்சு அப்படின்னா பற்களை சுற்றி சாப்பாடு சேரும்போது என்ன பாதிப்பு வருமோ கிட்டத்தட்ட அதே பாதிப்பு தான் டென்டல் இம்ப்ளான்ஸை சுற்றி நமக்கு சாப்பாடு சேரும்போது நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதனால ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி அந்த டென்டல் இம்ப்ளான்ஸை சுற்றி அழுக்கு சேர்ந்துருக்கதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம கூட நீடிக்கும். நம்ம லைஃப் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நம்ம ஒரே ஒரு பல்லு மட்டும் நம்ம இப்போ வைக்க போகிறோம் அப்படின்னா உள்ளே பயன்படுத்தக்கூடிய இம்ப்ளான்ட் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பல்லு வைக்கணுன்ற அவசியம் உண்டு. இப்போ இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 20,000 22,000 அதாவது 20,000 22,000 வரை வரலாம். அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய பல்லு வந்துட்டு நமக்கு 6,000 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 6,000 ஜிர்கோனியா இல்லாட்டினா வந்துட்டு மெட்டல் ஃப்ரீ பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிர்கோனியா பல்லை நம்ம பயன்படுத்தும் போது 10,000 ரூபாய் வரை நமக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிகமாக வந்துட்டு நம்ம இம்ப்ளான்ஸ் போட நமக்கு வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு குறையிறதுக்கான சான்சஸும் கண்டிப்பாக உண்டு. இந்த படத்தில் பார்க்குறவங்க பார்த்தோன்னா 85 வயசு ஆகுது. 85 வயசு ஆகும்போது இவங்களுக்கு வந்துட்டு எலும்பு ரொம்பவே தேஞ்சு போயிடுச்சு. இந்த எலும்பு ரொம்பவே தேஞ்சு போயிருக்கிற பட்சத்தில் சாதாரணமாக நம்ம போடக்கூடிய டென்ச்சர் இல்லைனா வந்துட்டு பல் செட்டு வந்துட்டு இவங்களுக்கு பயன்படுத்த முடியல. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 இம்ப்ளான்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு போட்டு அந்த 5 இம்ப்ளான்ஸுக்கு மேலே வந்துட்டு நம்ம செட் பண்ணுறோம். இப்போ இந்த 5 இம்ப்ளான்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்ரேல பார்க்குற மாதிரி 3-2 வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த 5 இம்ப்ளான்ஸுக்கு மேலே நம்ம கழட்டி மாட்டக்கூடிய செட் மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த கழட்டி மாட்டக்கூடிய செட்டோட அடிப்பகுதியில் வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த இம்ப்ளான்ஸ் மேலே கரெக்டாக உட்கார்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி பல்லு வச்சதுக்கு அப்புறமா வந்து இவங்க எல்லா பல்லையும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த டென்டல் இம்ப்ளான்ஸுக்கு மேலே இவங்களுக்கு செட் வச்சு கொடுத்துட்டோம். இப்போ இந்த படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு பல்லை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.